நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் மறுபடியுமாக இந்த இரவு வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த உலகத்தில் நாம் சிறுமை அடைவதை பார்த்து சிரிப்பவர்கள் அநேகர் இருப்பார்கள். சிறுமையில் இருக்கும்போது யாருமே நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, நமக்கு ஒரு கை கொடுத்து தூக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் நினைக்க மாட்டார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாய் இன்னும் கொஞ்சம் சிறுமைப்பட்டு போவோமா, இன்னும் கீழான நிலைமைக்கு போவோமா என்று சொல்லி எதிர்பார்ப்பார்களே அன்றி, கொஞ்சம் கை கொடுத்து இவர்களை தூக்கி விடுவோம், இவர்களை கொஞ்சம் கை கொடுத்தால் உயர்ந்து விடுவார்கள் என்று சொல்லி எண்ணக்கூடிய மனிதர்கள் சொற்பமானவர்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. எல்லா மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் நம்மை உயர்த்துகிற தேவன். எடுத்து வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். அதே போல அவர்கள் கண்களுக்கு முன்பாக இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்த தான் இந்த இரவு வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். யோசுவாவை மேன்மைப்படுத்தின தேவன் உங்களையும் மேன்மைப்படுத்துவார். ஏன் இந்த யோசுவாவை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் என்றால், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது ஒரு செங்கடல் வந்தது. அந்த செங்கடலில் மோசே கோலை வாங்கி அடித்த போது செங்கடல் 2ஆய் பிளந்தது. ஆமென், ஹல்லேலூயா. செங்கடல் வழி திறந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அந்த செங்கடல் வழியாய் வெட்டாந்தரையில் நடப்பது போல நடந்து வந்தார்கள். சத்துருக்கள் செங்கடலிலே சூழ, ஆழி சூழ, கடல் சூழ அழிந்து போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல இன்றைக்கு அந்த யோசுவாவுக்கு முன்பாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுகிறது. கர்த்தர் மோசையோடு இருந்தார். அதனால செங்கடல் 2ஆய் வழி திறந்தது. இன்னைக்கு யோசுவாவோட கர்த்தர் இருக்கிறாரா என்பது ஜனங்களுக்கு தெரியாது. புதிதான ஒரு நபர், புதிதாய் நம்மை நடத்தி செல்கிற ஒரு தலைவர். மோசேயே அவர்கள் சொன்னார்கள், இஸ்ரவேலில் எகிப்தில் பிரேத குழி இல்லை என்று சொல்லியா எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தீருன்னு கேட்டாங்க. ஆனால் யோசுவாவை சும்மா விட்டுருப்பாங்களா? நிச்சயமாக விட்டுருக்க மாட்டாங்க. யோசுவாவை பேசியிருப்பார்கள். அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மேன்மைப்படுத்துவதற்கும் யோசுவாவிடத்தில் சில தகுதிகள் இருந்தது. எடுத்து வாசிப்போம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பின்பகுதி. அங்கே குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆமென். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் பணிவிடைக்காரன், ஊழியக்காரன், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செஞ்சானா? பிரியாதிருந்தானா. தேவ சமூகத்தை விட்டு வெளியே அவன் போகவே இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தில் இருந்தான். தேவன் தான் எல்லாம் என்று சொல்லி அவன் இருந்தான். அதனால அவனுக்கு என்ன இருந்ததுன்னா, தேவ பக்தி இருந்தது. மோசே வரும் வரை அந்த இடத்துல காத்திருந்தான். தேவனோடு கூட இருந்தான். தேவன் தான் எனக்கு, நான் அந்த இடத்த விட்டு வெளியே போக மாட்டேன், நான் பிரிய மாட்டேன், ஆண்டவரை விட்டு ஆண்டவரோடு கூட இருப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தான். அதனால தான் யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. யாரெல்லாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய், தேவனுடைய அன்பிலிருந்து பிரியாதவர்களாய், தேவ நேசத்தில் வாழ்கிறவர்களாய் இருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், நான் எல்லா நேரமும் தேவனோடு இருக்கிறேன், தேவனை துதிக்கிறேன், தேவனை ஆராதிக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை வருமா என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். மேன்மைப்படுத்துகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மைப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள், ஆனால் என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர்
மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு ஆமென். போதும், அவன் மேல் உன் கையை வைத்து. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நூனின் குமாரனாகிய யோசுவா ஆவியை பெற்றிருந்தான். என்ன ஆவி? பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தான். அவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்தான். ஏன்னா அவன் தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்யல, பிரிந்து போகல, தேவனோடு கூட இருந்ததுனால தேவ ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். அவனை தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆசாரிய ஊழியத்திற்கு தேவன் மோசேக்கு பிற்பாடு ஒருவனை தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கானானுக்குள் வழிநடத்த ஒருவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அது யோசுவா என்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏனென்று சொன்னால் அவனுக்குள்ளாய் ஆவியானவர் இருந்தார், ஆவியை பெற்றிருந்தான். ஹல்லேலூயா. இப்போ நம்ம 2 காரியம் பார்த்தோம். முதலாவது, அவன் தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தான். 2வது, அவன் ஆவியை பெற்றிருந்தான். 3வதாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். உபாகமம், வசனம் சொல்லுங்க. உபாகமம் 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டான். ஆமென். அவன் மோசே அவன் மேலே கை வைக்கிறான். ஏற்கனவே அவன் ஆவியை பெற்றிருக்கிறான். இங்கே விசேஷித்த ஒரு வரம் அவனுக்கு அனல் மூட்டப்படுகிறது. மோசே கை வைத்தவுடனே அவனை ஞானத்தின் ஆவியால் தேவன் நிரப்புகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எனக்கு ஞானமே இல்லை. இன்னைக்கு அவன் சொல்கிறான், இந்த யோர்தானை கடந்து போகணும்னா ஞானம் வேணும். என்ன செஞ்சால் இந்த யோர்தானை கடந்து போகலாம், எப்படி கடந்து போகலாம்? தேவ சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான், ஞானத்தை பெற்றுக்கொள்கிறான். கர்த்தரும் சொல்கிறாரு, அவங்க கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே கர்த்தருடைய ஞானம் அவனுக்குள் இருந்தது. அதனால தான் அவனை மேன்மைப்படுத்தினார். 4வதாக ஒரு காரியம் பார்க்க போகிறோம். எண்ணாகமம் 32:11. எண்ணாகமம் 32:11. உத்தமமாய் என்னை பின்பற்றின. போதும். யோசுவா உத்தமமாய் தேவனை பின்பற்றினான். அந்த அதிகாரத்தில் 2 பேரை பார்க்கிறோம், காலேப், யோசுவா. இந்த யோசுவா தேவனை எப்படி பின்பற்றினான்னா உத்தமமாய், எல்லாவற்றிலும், வாயின் வார்த்தையில், கண்ணின் பார்வையில், அவனுடைய செய்கைகளை, உண்மையில், எல்லாவற்றிலும் அவன் மோசைக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருந்தான். மோசை சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். மோசைக்கு ஏன் கீழ்ப்படியணும்? அவனுக்கு ஏன் நான் அவன் பேச்சை கேட்கணும்? எனக்கு எல்லாம் தெரியும், நான் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறேன், ஞானத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன், ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், ஏன் இன்னொருத்த பேச்சை கேட்கணும் அப்படின்னு அவன் நினைக்கல. எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருந்தான், உத்தமமாய் நடந்தான். எதில்? கர்த்தருடைய காரியத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் விட்டு பிரியாமல் ஆலயம் என் தஞ்சம் என்று இருந்தான். அது மாத்திரமல்ல, தேவ ஆவியை பெற்றிருந்தான், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தான். அவன் உத்தமமாய் நடந்தான். வேதத்தில் உத்தமமாய் நடந்த ஒரு மனுஷன் யோபு. அவன் சொல்லுவான், என் கண்களினால் நான் பாவம் செய்யலை, என் உதடுகளினால் நான் பாவம் செய்யலை. ஏன்னா பிசாசு அதைத்தான் எதிர்பார்த்தான். இவன் உதடுனால என்ன செய்யணும்? தேவனை தூசிக்கணும். இவன் வாயால் தேவனை மறுதளிக்கணும். அதுக்கு தான் அவன் எல்லா வேலையும் எடுக்க சொன்னான். பிள்ளைகளை பறித்தான், ஆஸ்திகளை பறித்தான், ஆட்டு மந்தைகள் எல்லாவற்றையும் பறித்தான், வேலைக்காரிகள், வேலைக்காரர்கள் எல்லாரையும் பறித்தான். கடைசியா அவனுடைய மனைவியை வைத்து தேவனை தூசித்து உன் ஜீவனை விடும் என்று சொன்னான். எப்படி? தேவனை தூசிக்கணும். அதுதான் சாத்தானுடைய திட்டம். ஆனால் அந்த திட்டத்துக்கு அவன் உட்படலை. நான் தேவனிடத்திலிருந்து எத்தனை நன்மை பெற்று இந்த தீமையை அனுபவிப்பது ஒரு சின்ன காரியம்தான். அவனுடைய பார்வையில் அது ஒரு சின்ன காரியமாய் தோன்றியது. அதனால் அவன் சொன்னான், என்ன சொன்னான்னா, பைத்தியக்காரி பேசுறது மாதிரி பேசாத அப்படின்னு சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை தூசிக்கல. அதனால் அவன் தைரியமாக சொல்கிறான், என் உதடுகளினால் நான் பாவம் செய்யலை, என் கண்களோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணினேன், ஒரு கன்னிகையை நான் ஏறெடுக்க மாட்டேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். நான் உதடுகளினால் பாவம் செய்யலை. இப்படி தான் யோசுவாவும் உத்தமமாய் நடந்தான். இவங்க 2 பேரும் கானான் தேசத்துக்கு 12 பேராய் கடந்து போனார்கள். 10 பேர் அந்த கானான் தேசத்தில் போயிட்டு வந்து தவறான ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்களாம் ரொம்ப பலசாலிங்க, அவங்களெல்லாம் நம்ம மேற்கொள்ள முடியாது, அவங்களெல்லாம் நம்ம
ஒன்றுமே செய்ய முடியாது, அந்த நாட்டில் போய் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. ஆனால் இவங்க 2 பேர் அங்கேருந்த திராட்சை கொலைகளை எடுத்துக்கொண்டு நாம் ஈஸியாக அந்த இடத்துல வாழ்ந்துடலாம். யோசுவாவும் காலேப்பும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் அவர்களுக்கு எல்லா காரியமும் லகுவாய் தோன்றியது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். அப்படி உத்தமமாய் நாம் பின்பற்றும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கடந்து வருவார். அதே யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்நாளிலே கர்த்தர் சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் யாரை? யோசுவாவை மேன்மைப்படுத்தினாராம். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி மேன்மைப்படுத்தினார் தெரியுமா? எதிராக இருந்த யோர்தான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குல்ல, யோர்தானை போல். அந்த யோர்தானை எப்படி கடக்கணும்? அவன் அழகா ஞானத்தின் ஆவியை பெற்றிருந்தான்ல. அதனால தான் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை முன்பாக விட்டு அவர்கள் கால்கள் யோர்தானில் பட்டவுடன் யோர்தான் வழி திறந்தது. 2 குவியலாக அந்த தண்ணீர் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு சுவர் போல எழும்பி நின்றது. ஜனங்கள் எல்லாரும் வெட்டாந்தரையில், தண்ணீர் இருந்த ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லாதபடி வெட்டாந்தரையில்னா தண்ணீரே இல்லாத ஒரு தரை, தண்ணீர் பசையே இல்லாத ஒரு தரையில் நடந்து போவது போல அவர்கள் நடந்து போனார்களாம் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டவர் சொன்னதை செய்தார். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார், மேன்மைப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். என்னென்னு சொன்னால் வசனம் சொல்கிறது, சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். இந்த உலகத்தில் மேன்மையாய் வைக்கிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை மேன்மையாக வைப்பார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிட்டு போகிற தேவன் அல்ல. அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை அவர் மேன்மைப்படுத்தி மகிழ்கிறார். அடுத்து சொல்றாரு, மோசேக்கு பயந்திருந்தது போல அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஜனங்கள் எல்லாம் பயந்திருந்தார்களாம். ஆமென், ஹல்லேலூயா. மோசே வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வருகிற ஒரு வல்லமையான தலைவர். ஆனால் அவனுக்கு எல்லாருமே பயந்துருந்தாங்க. ஏன் தெரியுமா? ஒரு தடவை அவனுடைய சகோதரி அவனை பார்த்து ஏளனம் பண்ணின போது கர்த்தர் அவளை தொட்டார், மீரியாமை தொட்டார். 7 நாள் அவள் புறம்பே ஒதுக்கி வைக்கப்பட்டார். அவளுடைய முகமெல்லாம் வெண்குஷ்டம் போல் மாறியது. மோசையை பேசினதுனால் சொந்த சகோதரியே ஆண்டவர் விட்டு வைக்கல, நாம பேசினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் மோசையுடைய வார்த்தைக்கு பயந்து இருந்தார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மோசைக்கு எப்படி பயந்து இருந்தார்களோ அதே போல நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ நாள் நீ உயிரோடு இருக்கியோ அது வரைக்கும் ஒருத்தர் உன்னை என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, பயந்து இருப்பார்கள். அந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தினார். உலகத்தில் ஒரு நல்ல வசதியான பெரிய மனிதர்களை நம்ம எல்லாரும் நேருக்கு நேர் பேசுவோமா? நிச்சயமாக பேச மாட்டோம். மறைமுகமாக பேசக்கூட சில நேரம் பயப்படுவோம். அவங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா நம்மளை என்ன செய்வாங்கன்னு தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை என்ன செய்வாங்கன்னே தெரியாது அப்படின்னு நம்ம பயப்படுறோம்ல, அதே பயம்தான் இன்னைக்கு யோசுவாவை குறித்து கர்த்தர் ஜனங்களுக்கு பயத்தை கொண்டு வருகிறார். அவனை பேசாதபடிக்கு எல்லா ஜனங்களும் பயந்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தானை கடக்கும் வரைக்கும் ஆசாரியர்கள் அந்த யோர்தானின் நடுவில் நின்றார்கள். அது மாத்திரமல்ல, அந்த யோர்தானில் கற்களை எடுத்து 12 கற்களை வெளியே கொண்டு வந்து நாட்டி வைக்க செய்து, உங்கள் பிள்ளைகள் இந்த யோர்தானை எப்படி கடந்து வந்தோம் என்பதற்கு அடையாளமாய் இது இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் அதை கேட்கும் பொழுது இதை குறித்து அடையாளமாய் சொல்லுங்கள், சாட்சியாய் சொல்லுங்கள் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு வரைக்கும் இந்த யோர்தானை கடந்து வரும் பொழுது எப்படி கடந்து வந்தீர்கள் என்று சொன்னால் யோசுவாவை குறித்து பேசுவார்கள் அல்லவா? யோசுவா பாளையத்துக்கு வெளியே வராதபடி, பாளையத்தில் பிரியாதபடி அதற்குள்ளாக ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்தான். 2வதாக கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியை பெற்ற மனிதனாக இருந்தார். அதை மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அதோடு அவர் விட்டுவிடவில்லை, ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். அது மாத்திரம் அல்ல, உத்தமமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நடந்தார்.
அதனால தான் அவங்க வாழ்க்கையில் வந்த எல்லா பிரச்சனைகளும் அவனை விட்டு நீங்குது. இந்த மாலை வேளையிலும் கூட என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் எப்போவுமே நான் வெள்ளம் போல பிரச்சனை வருதா, ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்ற போகிறார். யாருடைய வாழ்க்கையில வெள்ளம் போல பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வழி விலக செய்வார். இதோ வழி தோன்றும், இதோ உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தோன்றும், நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். இந்த இரவு வேளையில் இந்த செய்தியை கேட்க உங்க வாழ்க்கையில் யோசுவா 4:14 படி உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தினார். யாருக்கு முன்பாக? உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக. உங்களை ஏளனமாய் கேவலமாய் அவமானமாய் நினைத்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோப்பா. இந்த இரவு வேளையிலும் இந்த செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வெட்கத்தோடு கூட அவமானத்தோடு கூட எனக்கு யார் உதவி செய்வார் என்று கலங்கி போயிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் இந்த இரவு வேளையில் நீங்கள் மேன்மைப்படுத்துங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறுமையும் மாற்றி போடுங்கப்பா. இனி சிறுமை என்ற பேச்சுக்கே இடமில்லாதபடி எல்லோரையும் மேன்மைப்படுத்துங்க, உயர்த்தி மகிழுங்க. இந்த பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறெடுக்க பண்ணுங்க. உங்கள் நாமத்தினால சத்துருக்களுக்கு விரோதமாய் கொடியேற்றுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தின் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்டவங்க யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.